என்பது அலங்காரம் வேண்டான்றார். வீணான அலங்காரம் உங்களுக்கு அவசியமாக இராமல். அலங்காரம் என்றால் மற்றவர்களை வசீகரிப்பதுக்கு பேர் தான் அலங்காரம். அப்படி வேண்டாம். ஒரு பெண் என்றால் கழுத்தில் ஒரு செயின், ஒரு கம்மல், ஒரு சின்ன பிள்ளையில இருந்தால் ஒரு சின்ன தொங்கட்டான் கூட போட்டுக்கலாம். அது யாரும் கவனிக்க மாட்டாங்க. ராக்கெட் மாதிரி இவ்வளோ நீளமாக போட்டுட்டு போனீங்கன்னா பாப்பா, காதில் பாடுறான், காதை பார்ப்பா, முகத்தெல்லாம் பார்ப்பா, நோட்டம் விடுவான். அந்த அலங்காரம் வேண்டான்றார். பூ வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். பூ வைக்கலாம், ஆனால் இலை, மரம், வேறு எல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி வருது, இலையெல்லாம் வச்சு, அந்த பூவோட இலையெல்லாம் வச்சு அலங்காரம். அந்த அலங்காரம் மற்றவர்கள் வசீகரிக்கும்படியான அலங்காரம் வேண்டாம். நியாயமான அலங்காரம் இருக்குது. உடம்புன்னா குளிச்சு முழுவணும், முகம்னா கழுவணும், அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா பவுடர் கொஞ்சம் போடணும், அதெல்லாம் அது தேவை தான். இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதுக்கு மேலே ஓவராக போகக்கூடாது. சில பேர் இந்த முடி ஆண்டவர் நேச்சுரலாக இயற்கையாக எவ்வளோ வளரணும், எப்படி வளைஞ்சிருக்கணும் அவருக்கு தெரியும். டெக்னிக்கெல்லாம் அவர் நல்லா போட்டு வச்சுருக்கிறாரு. அதை பிளேடு எடுத்து சிரைச்சிட்டு அதில் பென்சிலில் வட்டமாக அப்படி இப்படி போட்டு, ஏன்னா இது வரைக்கும் அது போகணும்னு சொன்னால் அவரே அப்படி முளைக்க வச்சுருப்பார். கடவுளுக்கு தெரியாத ஞானம். அப்போ அதுதான் பியூட்டி பார்லர். நீங்களே அழகாக தான் இருக்கிறீங்க, இதுக்கு பியூட்டி பார்லர் வண்டியே அவசியம் இல்லை. அதான் அந்த காசெல்லாம் மிச்சம் முடிங்க, ஊழியத்து கொடுக்கணும். ஆக இந்த 3 நாட்களும் மறைந்து கிடக்கின்ற வேதங்களின் ரகசியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. எதற்காக உங்களுக்கு இதை சொல்லணும்? என்னடா பிரசங்கத்தில் தேவனுடைய வேதத்தை சொல்கிறத விட்டுட்டு என்னென்னமோ சொல்கிறாரு. என்னென்னமோ நான் சொல்லலை. உங்களுக்கு தேவையான, இந்த நாட்டுக்கு தேவையான சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். முதல் நான் முழு நேர ஊழியம் செய்யணும்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க, ஒரு பெரிய இடத்துலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரணும். நான் அப்போ பாப்புலரே கிடையாது, யாருமே செல்லப்பான்னு ஒருத்தரை தெரியாது. என் பேர் பின்னால் தான் சாதுன்னு வந்தது, முன்னால் எனக்கு பேரே ஒரே பேர் செல்லப்பா தான். அப்போ ஜெபம் பண்ணேன். என் மனைவிகிட்ட சொன்னேன், வேலையை ரிசைன் பண்ண போகிறேன். சரி பண்ணுங்கன்ட்டா. என்னம்மா சம்பாத்தியம் போயிடுமே, அம்மா இப்போ மாத்திரம் கொண்டாந்து கொட்டுறீங்களாக்கும் அப்படின்னா. குதிரை பந்து இழுத்து சீட்டாட்டத்திலையும் கொண்டு விட்டுட்டு ஒன்றுமில்லாமல் தான் இருக்கிறீங்க, அப்பவும் சரி இப்போவும் சரி ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு. அவளுக்கு கவலையே இல்லை. சரின்ட்டு அவளோட நான் ஜெபம் பண்ணேன், ரிசைன் பண்ணிட்டேன். சரியாக 9வது நாள் ஒரு கவர் வந்துச்சு. மதுரை ராமநாதபுரம் டயசிஸ்லேருந்து வந்தது. பிஷப் எழுதியிருக்கிறார், எங்கள் ஆண்டு விழாவில் நீங்கள் வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே வர்றேன்னு சொல்லிட்டேன். எனக்கு மதுரைக்கு போனதே கிடையாது, அது வரைக்கும் யாரும் எனக்கு தெரியாது. இந்த மதுரையில் காலையில் கையில் இருந்த காசில் டிக்கெட் வாங்கிட்டேன், 50 பைசா மிச்சம். மதுரை காலையில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோன்னு ஒரு டீ 50 பைசா அப்போது வாங்கி குடிச்சிட்டேன். கையில் இப்போ ஒன்றுமே கிடையாது. அமெரிக்கன் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். இந்த டீ கடைக்காரர் சொன்னார், அதுக்கு நீங்கள் பஸ்ஸில் போங்கன்னார். பஸ்ஸில் போகிறதுக்கு காசு கிடையாது. இல்லை வழி சொல்லுங்க, நான் நடந்து போகிறேன் அப்படின்னு. இந்த போய் அந்த சர்க்குலர் ரைட்டில் திரும்பி நேராக போங்க, அமெரிக்கன் காலேஜின்னு பெரிய போர்டு இருக்கும், பார்த்துக்கங்க. நடந்து காலங்கத்தால் நடந்து போய் பார்த்தா டயசிஸ் மீட்டிங் ஆச்சா. எல்லா டயசிஸ்லும் வந்து ஒரு 15 டேபிள் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு போனேன், அவர் என்னை பார்க்கக்கூட இல்லை. கியூ அப்படின்ட்டார். பயந்து போய் க்யூவில் வந்து நின்றுக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய டேர்ன் வந்தது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, எந்த பாஸ்டேட் கேட்டார். கோயம்புத்தூர்னு. கோயம்புத்தூர் இங்கே கிடையாது, இங்கே மதுரை ராமநாதபுரம், கோயம்புத்தூருக்கு கிடையாது, போங்க அப்படின்ட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் பேச வந்திருக்கிறேயா. இதான் பேசிட்டீங்களா, போதும் போங்க அப்படின்னு. எனக்கு நான் ஒரு பக்கம் பசி, களைப்பு, நடந்து வந்த உழைப்பு, வேர்வை, இத்தனைக்கு வந்து இந்த ஆள் போட்டு விடு வறுத்தெடுக்கிறாரேன்னு சொல்லி கடைசியில் பிஷப் பண்ணுற லெட்டர் கொடுத்தேன். அப்போல்லாம் ஒரு சாதாரண சட்டை, ஒரு டவல் போட்டிருப்பேன், அவ்வளோதான். ஒரு சாதாரண கைத்தறி துணி தான் கட்டிகிட்டு இருந்தேன். ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வச்சுருந்தேன். அவர் பார்த்துட்டு லெட்டரை பார்த்துட்டு இப்படி பார்த்தாரு. அப்போ கூட நம்ப மாட்டேங்கிறாரு அவர். அப்புறம் இன்னொரு ரெவரண்ட் வந்தார். அவர்கிட்ட இந்த நோட்டீஸ் கொடுத்து இவரை கொஞ்சம் கவனிங்கன்னார். அவர் என்னை கொண்டு போய் ஒரு கிளாஸ் ரூமில் விட்டுட்டு போயிட்டார். அந்த கிளாஸ் ரூமில் ஒரு சேர் கூட இல்லை உட்கார்றதுக்கு, வெறும் ஹால் இருக்குது.
டேபிள் சேர் ஒன்றும் பெஞ்சு எதுவுமே கிடையாது. அப்படியே சோர்ந்து போய் சோத்தோடு சாஞ்சி உட்காந்துட்டேன். காலை நீட்டி உட்காந்துக்கிட்டேன். களைப்பாக இருந்தது. அப்படியே தூக்கம் வர தூக்கம். திடீர்னு வாசம், பக்கத்து ரூம்லேருந்து தோசை, காஃபி வாசம், சாம்பார் வாசம்லாம் வருது. மெதுவாக போய் எட்டி பார்த்தா நல்ல ஒரு சரியான ஆள் ஒருத்தர், கனமாக செக்கச்செவேர்னு உட்காந்து சாப்பிட்டு. அவருக்கு ஃபேன்லாம் போட்டிருக்குது, கட்டில் போட்டிருக்குது. அவர் ஒரு பிரசங்கியார். இவருக்கு நல்லா அப்படி மரியாதை செய்ய நமக்கு ஏன் கிடைக்கல, இப்போ தான் முத வர்றோம், யாருக்குமே தெரியல அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் தான் உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு தம்பி வந்தார். நீங்கள் யார் சார்? நாங்கள் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறோம்ப்பா அப்படின்னு. அப்படியா, சாப்பிட்டீங்களான்னாரு. இல்லை, நீங்கள் நான் காப்பி கொண்டு வர்றேன், குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாடுறேன், குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே வாங்க, இல்லைன்னா இங்கே நான் எடுத்துகிட்டு வர்றேன்ட்டு போனார். அந்த பையன் தான் என்னை கவனித்தார். அதுக்கப்புறம் தான் பையனை தேடி பார்த்தேன். அந்த கூட்டத்தில் காணவே இல்லை. உட்காந்துட்டேன் பேசாமல். கொஞ்ச நேரம் கழித்து கதவு மேலே 2 பக்கம் கையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்னார். சிம்சோன் நின்ன மாதிரி நின்றுட்டு நான் முடிச்சு இப்படி பார்த்தேன். நீங்கள் தான் சாது செல்லப்பாவா அப்படின்னு முரட்டு துணையில் கேட்டேன். நான் எந்திரிச்சு நின்று, ஆமையா நான் தான் அப்படின்னு. எந்த ஊர்? சென்னை. எங்கே ரட்சிக்கப்பட்டீர்கள்? சென்னை தான். உங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தினவர் யார்? அவர் பேர் சொன்னார். இதுவரைக்கும் எத்தனை பிரசங்கங்கள் செய்திருக்கிறீர்கள்? நான் இதான் ஏன் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய கன்வென்ஷன். ஓஹோ அப்படியா, இப்பொழுது நான் பேசப்போகிறேன், வந்து கேளும் அப்படின்ட்டு போயிட்டார். எனக்கு போக மனமே இல்லை, அங்கேயே படுத்துட்டார். அதுக்கப்புறம் சாயங்காலம் முடிஞ்சு வந்தார். நீங்கள் ஏன் வரவில்லை அப்படின்னாரு. களைப்பாக இருந்தது, படுத்துட்டேன். சரி சாயங்காலம் பேசுகிறேன், அப்பொழுது வந்து கேளும் அப்படின்னாரு. சாயங்காலம் போகல. சாயங்காலம் ஏன் நீங்கள் சாயங்காலம் வரலன்னு கேட்டார். அது சொன்னேன், அடுத்த நாள் காலையில் நான் பேசணும் 10 மணிக்கு, அதனால் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி காலை 5 மணிக்கு டிவோஷன் எடுக்கிறேன், அப்பொழுது வந்து கேளுனார். அதுக்கும் நான் போகலை. இந்த மனுஷனுக்கு பயங்கர கோபம் என் மேலே. கடைசியில் ஏன் டைமுக்கு நான் போனேன். யாருமே எனக்கு தெரியாது. நான் போகிறேன், பிஷப் வர்றாரு. அவர் பார்த்தா பிஷப்பு நல்லா தெரியுது, எல்லா ஏர்களும் ஓடினாங்க பின்னால். அப்புறம் அவர் கேட்குறாரு, இப்பொழுது யார் பிரசங்கிக்க வேண்டும் ஒன்று கேட்டார். சாது செல்லப்பான்னு ஒருத்தர். எங்கே அவர் வந்து விட்டாரா? ஒருத்தருக்கும் தெரில. நானாக போனேன். ஐயா நான் தான் ஏன் சாது செல்லப்பா அப்படின்னு. அப்படியா, வாங்க டைம் ஆகிடுச்சுன்னு மேடையை கூட்டிகிட்டு போயிட்டார். மேடையில் நிற்க வச்சுட்டு அவர் சொன்னது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் சொன்னார் கொஞ்சம் நல்லா பேசுவார் அப்படின்னு, அதனால் கூப்பிட்ருக்கேன். இவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் இனி தொடர்ந்து இவரை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும்? நில குலைஞ்சி போயிட்டேன் அப்படியே. அப்புறம் இப்போது அவர் பேசுவார்னு சொல்லிட்டார். இப்படி திரும்பி பார்த்தேன், பின்னால் ஒரு பெரிய ஆர்ச் வச்சுருந்தாங்க. இயேசுவே உலக ரட்சகர் அப்படின்னு தலைப்பு, அதான் தீம். அதை பார்த்த உடனே கொஞ்சம் உயிர் வந்தது. போன உடனே மேஜையில் ஏறி நின்று ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு, ஆண்டவரே பலன் தாருன்னு சொல்லிவிட்டு, இயேசுவே உலக ரட்சகர் என்று பிரசங்கிப்பதற்கு எனக்கு பைபிள் தேவையில்லை அப்படின்னு. எல்லோரும் அட்டென்ஷன் ஆகிட்டாங்க, கப் சிப்புன்னு ஆகிடுச்சு. ஏடா பைபிள் தேவையில்லைன்னு சொல்கிறானே. நான் திரும்பி பிஷப்பெல்லாம் பார்க்கல. நான் பாட்டுக்கு அடித்து இந்த வேதங்களெல்லாம் ஒன்று சொல்லி, நம்ம இந்திய நாட்டில் இத்தனை வேதங்கள் இருக்குது, இத்தனை சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கருத்து இருக்குது. இந்திய நடையில் நாம் இந்திய சுவிசேஷத்தை சொல்லாமல் வெள்ளைக்காரன் வகுத்த வழியிலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி ரிவைவல் சரியாக நடக்கிறதில்ல. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா காரசாரமாக பேசிவிட்டு வந்து உட்காந்துட்டேன். நான் உட்காந்த உடனே பிஷப் போய் மைக் எடுத்தார் கையில். சரி நம்ம ஆட்டம் க்ளோஸ் போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் எடுத்தவர் சொன்னார், இந்த மாதிரி பிரசங்கியார்கள் தான் நம்ம இந்த நாட்டுக்கு தேவை, இவரை அந்த டைசிஸ் முழுவதிலும் பயன்படுத்துங்கள்னு ஒரு அடி அடிச்சிட்டார். ஒரு 2 வருஷம் மதுரை கோயம்புத்தூர், மதுரை கோயம்புத்தூர், மதுரை கோயம்புத்தூர், மதுரை எங்கேயும் போகல. அந்த கோயம்புத்தூருக்குள்ளேயே அந்த மதுரைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சம் பேர் கிடைச்சது. ஊழியத்தில் கத்தரனை அப்படி தான் உயர்த்தினார். இன்றைக்கும் அதே காரியத்தை தான். அன்றைக்கு எப்படி பேசணும்னா அன்றைக்கி திட்டவட்டமாக பகிரங்கமாக தான் பேசுகிறேன். ஆள் பார்த்து முகம் பார்த்து பணக்காரங்க ஏழைன்னு வித்தியாசம் காட்டுறது என்கிட்ட கிடையாது. நான் எதற்கு சொல்கிறேன்னா, நீங்களை உற்சாகப்பட வேண்டும், கர்த்தருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஒவ்வொருவரும் ஒரு எவாஞ்சலிஸ்டாக பாஸ்டாக மாற வேண்டும். அப்படி மாறுவீர்களானால்
நீங்கள் பயனுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். பயனுள்ளவர்களை பார்த்து தான் உண்மையும் உத்தமமான விசுவாசியே உள்ளே பிரவேசி என்று கர்த்தரும் சொல்லுவார். நன்றி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.